ரீகேப். போன வீடியோவில் ஹாரி டட்லியை வீடு வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துடுறான். ஆன் பெட்ரோனியாவும் அங்கிள் வேர்னனும் டட்லியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அங்கே ஒரு அவள் ஹாரிக்காக லெட்டரோட வருது. அந்த லெட்டர் மிஸ்யூஸ் ஆஃப் மேஜிக் ஆஃபீஸில் இருந்து வந்திருக்கு. அதில் ஹாரி ஒரு மகளுக்கு முன்னாடி மேஜிக் பண்ணதுனால அவனை ஹாக்வர்ட்ஸில் இருந்து எக்ஸ்பெல் பண்ணுறதாகவும், மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் அஃபீஷியல்ஸ் அவனோட வீட்டுக்கு வந்து அவனோட வாண்டை பறிமுதல் பண்ணி அதை முறிப்பாங்கன்னு போட்டிருந்தது. Chapter 2 A Peck of Owls Part 2. ஹாரி அந்த லெட்டர்ல இருந்து நிமிந்து டர்ஸ்லீஸை பார்க்கறான். அங்கிள் வேர்னனோட முகம் இப்போ பர்பிள் கலர்ல மாறி இருந்தது. அவரோட கைகள் மடக்கி இருந்தது. ஆண்ட் பெட்ரோனியா இப்போ டர்ஸ்லியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேலை செய்யாம இருந்த ஹாரியோட மூளை திடீர்னு வேலை செய்ய ஆரம்பிச்சது. மினிஸ்ட்ரி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அங்கே வீட்டுக்கு வந்து அவனோட வாண்டை டெஸ்ட்ராய் பண்ண போறாங்களா? இப்போ ஒன்று தான் பண்ணணும். அவன் இங்கே இருந்து ஓடிடணும். ஆனால் எங்கே போக போகிறான் ஹாரிக்கு தெரியாது. ஆனால் அவனுக்கு ஒன்று தான் தெரியும். ஹாக்வர்ட்ஸில் இருக்கானோ இல்லை அதுலேருந்து எக்ஸ்பெல் பண்ணுறாங்களோ அவனுக்கு கண்டிப்பாக அவனோட வாண்டு தேவை. ஒரு ட்ரீம் லைக் ஸ்டேட்டில் அவனோட வாண்டை வெளியே எடுத்து கிச்சன்லேருந்து வெளியே போக பார்க்குறான். எங்கே போகிற அப்படின்னு அங்கிள் வேர்னன் கேட்குறாரு. ஆனால் அதுக்கு ஹாரி ரிப்ளை பண்ணாமல் போகிறனால அவர் வேகமாக அவனோட வழியை மடிக்கிறாரு. நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லுறாரு. வழியை விடுங்க அப்படின்னு ஹாரி சொல்லுறான். நீ இங்கே இருந்து என் பையனுக்கு என்ன ஆச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணு. நீங்கள் வழி விடலைன்னா நான் உங்களை மேஜிக் பண்ண போகிறேன் அப்படின்னு ஹாரி சொல்லறான். நீ அதை என்னால் பண்ண முடியாது, ஏன்னா அந்த பைத்தியக்கார ஸ்கூலில் இருந்து உன்னை வெளியே துரத்திடுவாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அந்த பைத்தியக்கார ஸ்கூல் ஏற்கனவே என்னை வெளியே துரத்திடுச்சு. ஸோ அதனால் நான் என்ன வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு 3 செகண்ட்ஸ் தான் இருக்குது. 1 2 3. ஒரு சத்தமான கிராக் சவுண்ட் அந்த கிச்சனுக்குள்ள கேக்குது. ஆன் பெட்ரோனியா அலறாங்க. அங்கிள் வேர்னன் கத்திட்டு குனியறாரு. ஆனா 3வது தடவையா அன்னைக்கு ராத்திரிக்கு ஹாரி பண்ணாத ஒரு சத்தத்துக்கு அவன் எங்க இருந்து வருதுன்னு தேடறான். அவன் அதை கண்டுபிடிச்சிடறான். ஒரு பார்ன் அவுல் கிச்சன் சில்லுக்கு வெளியே இருக்க மூடப்பட்டிருந்த அந்த ஜன்னல் மேல முட்டி நிக்குது. அவுல்ஸ் அப்படின்னு அங்கிள் வேர்னன் கத்துனதை கேட்காம ஹாரி வேகமா அந்த ரூமை கிராஸ் பண்ணி விண்டோவை திறந்து அந்த அவளோட காலில் கட்டி இருக்க ஒரு சின்ன ரோல் ஆஃப் பார்ச்மெண்ட்டை எடுக்கிறான். அவன் லெட்டரை எடுத்த உடனே அந்த அவள் வேகமா அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. ஹாரி அதில் இருக்க மெசேஜை வாசிக்கிறான். அது வேக வேகமா எழுதின மாதிரி இருந்தது. ஹாரி, டம்பிள்டோர் இப்பதான் மினிஸ்ட்ரிக்கு வந்தாரு. அவர் இங்க நடக்கிறது எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்றாரு. நீ உன்னோட அங்கிள் அண்ட் ஆண்டி வீட்டை விட்டு வெளியே போகாத. இதுக்கு மேல எந்த மேஜிக்கும் பண்ணாத. உன்னோட வாண்டை சரண்டர் பண்ணாத. ஆர்தர் வீஸ்லி அப்படின்னு எழுதியிருந்தது. டம்பிள்டோர் எல்லாத்தையும் சரி பண்ண ட்ரை பண்றாரா? அதுக்கு என்ன அர்த்தம்? டம்பிள்டோருக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கை ஓவர் ரைட் பண்றதுக்கு எவ்வளோ பவர் இருக்கு? அவனை ஹாக்வர்ட்ஸ்குள்ள திரும்ப விடுவாங்களா? ஒரு சின்ன ஹோப் ஹாரியோட நெஞ்சுக்குள்ள வருது. ஆனா எப்படி அவன் வந்து அவனோட வாண்டை சரண்டர் பண்ணாம இருக்க முடியும்? மேஜிக் பண்ணாம அவன் மினிஸ்ட்ரி அஃபிஷியல்ஸை டுவெல் பண்ணாதானே அவன் அதை பண்ண முடியும். அவன் அப்படி பண்ணானா கண்டிப்பா அவனை அஸ்கபனுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அப்புறம் அவன் ஹாக்வர்ட்ஸ்ல இருந்தா என்ன இல்லைனா என்ன? அவனோட மூளை வேகமா வேலை செய்ய ஆரம்பிக்குது. அவன் ஒன்று வீட்டை விட்டு ஓடி அவனை மினிஸ்ட்ரி அஃபீஷியல்ஸ் தேடி பிடிச்சிடலாம், இல்லைனா அவன் இங்கேயே வெயிட் பண்ணலாம். அவங்களே வந்து அவனை பிடிச்சிருவாங்க. முதல் ஆப்ஷன் தான் அவனை ரொம்பவே டெம்ப் பண்ணுச்சு. ஆனால் மிஸ்டர் வீஸ்லி அவனை பற்றி நல்ல இன்ட்ரெஸ்டோட தான் எழுதியிருப்பாருன்னு அவனுக்கு தோணுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி டம்பிள்டோர் இதை விட பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து சரி பண்ணியிருந்தாரு. சரி, நான் என் முடிவை மாற்றிக்கிட்டேன், நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு ஹாரி சொல்லறான். அங்கே இருக்கிற கிச்சன் சேர்ல உட்காந்து அவன் ஆன் பெட்ரோனியாவையும் டட்லியும் ஃபேஸ் பண்ணி இருக்கான். டர்ஸ்லீஸ் எல்லாரும் அவனோட மனசு மாறினதை பார்த்து கொஞ்சம் பயந்து போய் இருந்தாங்க. ஆன் பெட்ரோனியா அங்கிள் வேர்னனை பார்க்குறாங்க. அங்கிள் வேர்னனோட நெத்தியில் இருந்த அந்த நரம்பு வேகமாக துடிச்சுக்கிட்டு இருந்தது. யார்கிட்ட இருந்து இந்த அவுல்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஃபர்ஸ்ட் ஒன் மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்ல இருந்து வந்தது. அது என்ன ஸ்கூல்ல இருந்து எக்ஸ்பெல் பண்ணியிருந்தது அப்படின்னு ஹாரி காமா சொல்லுறான். ஆனால் அவன் வெளியே எதுவும் சத்தம் கேட்குதா, மினிஸ்ட்ரி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வர்றது அப்படின்னு அவன் கேட்டுக்கிட்டே தான் இருந்தான். 2வது லெட்டர் என்னோட ஃப்ரெண்டு ரானோட அப்பா அனுப்பிச்சிருந்தாரு. அவர் மினிஸ்ட்ரியில் வேலை பார்க்குறாரு அப்படின்னு அவன் சொன்னான். மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கா? உங்களை மாதிரியான ஆளுங்களுக்கு கூட கவர்மெண்ட் இருக்கா? இப்போ தெரியுது நாடியே இவ்வளோ நாசமாக போகுதுன்னு அப்படின்னு அங்கிள் வேர்னன் சொல்லறாரு. அதுக்கு ஹாரி எந்த ஒரு பதிலும் சொல்லாதனால அங்கிள் வேர்னன் அவனை பார்த்து முறைச்சிட்டு, ஏன் உன்னை ஸ்கூல்லேருந்து எக்ஸ்பெல் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா நான் மேஜிக் பண்ணேன் அப்படின்னு அவன் சொல்லறான். ஆஹா,
சோ நீ அதை ஒத்துக்கிற, நீ என்ன செஞ்ச டட்லிய அப்படின்னு அவர் கேக்குறாரு. ஒன்னும் பண்ணல, நான் இதுவும் பண்ணல அப்படின்னு ஹாரி சொல்லறான். அவன் தான் அப்படின்னு டட்லி திரும்பவும் ஹாரி எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்துல சொல்லறான். அங்கிள் வேர்னனும் ஆன் பெட்டூனியாவும் வேகமா டட்லி கிட்ட குனிஞ்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சுப்பா தம்பி, என்ன பண்ண அவன் அப்படின்னு அங்கிள் வேர்னன் கேக்குறாரு. சொல்லு தங்கமே அப்படின்னு ஆன் பெட்டூனியா மெதுவா கேக்குறாங்க. அவன் அவனோட வாண்டை என் மேல பாயிண்ட் பண்ணான் அப்படின்னு டட்லி சொல்லறான். யா நான் பண்ணேன், ஆனா நான் அதை யூஸ் பண்ணல அப்படின்னு ஹாரி ஆரம்பிக்கிறான். ஷட் அப் அப்படின்னு அங்கிள் வேர்னனும் ஆன் பெட்டூனியாவும் 2 பேரும் சேர்ந்து சொல்றாங்க. சரிப்பா நீ சொல்லு அப்படின்னு அங்கிள் வேர்னன் திரும்பவும் டட்லி கிட்ட கேக்குறாரு. எல்லாம் இருட்டாயிருச்சு, எல்லாமே இருட்டாயிருச்சு. அப்புறம் எனக்கு காதில் சத்தம் கேட்டுச்சு, என்னோட தலைக்குள்ள கேட்டுச்சு அப்படின்னு டட்லி சொல்லறான். அங்கிள் வேர்னனும் ஆன் பெட்டூனியாவும் ஒருத்தர் பயங்கர திகிலோட பாத்துக்கிறாங்க. உலகத்திலேயே அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம்னா அது மேஜிக் தான். அந்த மாதிரி இது கண்டிப்பா அவங்களோட டாப் 10 பிடிக்காத விஷயமா தான் இருக்கும். யாருக்கும் கேட்காத குரல்கள் யாருக்காவது கேட்டுதுன்னா அவங்க டட்லிக்கு மூளை குழம்பிருச்சுன்னு நினைக்கிறாங்க. எந்த மாதிரியான விஷயம்லாம் கேட்டு தங்கமே அப்படின்னு ஆன் பெட்டூனியா கேட்குறாங்க. ஆனால் டட்லி அதுக்கு மேலே பேச முடியாமல் இருந்தான். அவன் நடுங்கிட்டு அதுக்கு மேலே எதுவுமே சொல்லலை. ஹாரி யோசிக்கிறான், டட்லி என்னதான் கேட்டிருப்பான் அப்படின்னு. எப்படி தம்பி நீ கீழ் விழுந்த அப்படின்னு அங்கிள் வேர்னன் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப முடியாதவங்க கிட்ட கேட்குற மாதிரி கேட்குறாரு. தடுக்கி விழுந்துட்டேன் அதுக்கப்புறம் அப்படின்னு டட்லி ஆரம்பிக்கிறான். அவன் அவனோட நெஞ்சில் கையை வச்சு காமிக்கிறான். ஹாரிக்கு புரிஞ்சிருச்சு, டட்லி அவனுக்குள்ள இருந்த அந்த கோல்டு ஃபீலிங்கை உணர்ந்திருக்கான். ரொம்ப மோசமா இருந்துச்சு, குளிர்ச்சு, ரொம்பவே குளிர்ச்சு அப்படின்னு டட்லி சொல்லறான். ஓகே அப்படின்னு அங்கிள் வேர்னன் சொல்லிட்டு ஆன் பெட்டூனியா டட்லியோட நெத்தியை தொட்டு பார்க்குறாங்க. அவனுக்கு எதுவும் டெம்பரேச்சர் இருக்கான்னு. அதுக்கப்புறம் என்னாச்சு டட்டர்ஸ் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. எந்த மாதிரி இருந்துச்சுன்னா எந்த மாதிரினா அப்படின்னு டட்லி சொல்லிக்கிட்டு இருக்கான். இனிமே நீ சந்தோஷமா இல்லாத மாதிரி அப்படின்னு ஹாரி சொல்லறான். ஆமா அப்படின்னு டட்லி சொல்லறான். ஸோ நீ ஏதோ ஒரு ஸ்பெல்லை என் பையன் மேலே போட்டு அவன் ரொம்ப மிசரபிளாக இருக்கிற மாதிரி பண்ணிட்ட இல்லையா அப்படின்னு அவர் கேட்குறாரு. எத்தனை தடவை நான் உங்களுக்கு சொல்லணும், அது நான் கிடையாது, அது 2 டிமெண்டர்ஸ் அப்படின்னு அவன் சொல்கிறான். 2 என்னது, என்ன பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு அங்கிள் வேர்னன் சொல்கிறாரு. டிமெண்டர்ஸ் 2 அப்படின்னு ஹாரி திரும்பவும் சொல்லறான். டிமெண்டர்ஸ்னா என்னது அப்படின்னு அங்கிள் வேர்னன் கேட்குறாரு. அதுங்க விசிட் பிரிசன் அஸ்கபனை கார்ட் பண்ணும் அப்படின்னு ஆன் பெட்டூனியா சொல்கிறாங்க. 2 செகண்ட் சைலண்டாக இருந்தது, யாருமே பேசவே இல்லை. அதுக்கப்புறம் ஆன் பெட்டூனியா அவங்களோட கையை வச்சு வாயை மூடிக்கிட்டாங்க. ஏதோ கேட்கக்கூடாத கெட்ட வார்த்தையை பேசின மாதிரி. அங்கிள் வேர்னன் அவங்கள பார்த்து முழிக்கிறாரு. ஹாரியோட மூளையும் குழம்புச்சு. மிஸ்ஸஸ் ஃபிக் ஒரு விஷயம், ஆனால் ஆன் பெட்டூனியா உங்களுக்கு அது எப்படி தெரியும் அப்படின்னு அவன் அவங்கள பார்த்து ஆச்சரியமா கேட்குறான். ஆனால் ஆன் பெட்டூனியா ரொம்பவே கவலையில் இருந்தாங்க. அவங்க வேகமாக அங்கிள் வேர்னனை பயந்துட்டே பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கையை வாயிலிருந்து எடுக்கிறாங்க. நான் அந்த மோசமான பையன் அவகிட்ட சொல்கிறத கேட்டிருக்கேன் பல வருஷங்களுக்கு முன்னாடி அப்படின்னு அவங்க மெதுவாக சொல்கிறாங்க. நீங்கள் என்னோட அம்மா அப்பா பற்றி பேசுனீங்கன்னா ஏன் அவங்களோட பேர்களை யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஹாரி சத்தமாக சொல்கிறான். ஆனால் ஆன் பெட்டூனியா அவங்கன்னா இக்னோர் பண்ணிடுறாங்க. ஹாரி ஸ்டன் ஆகி இருந்தான். இத்தனை வருஷங்களில் ஆன் பெட்டூனியா ஒரே ஒரு தடவை தான் ஹாரியோட அம்மாவை பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த தடவை அவங்க ஒரு பைத்தியம் அப்படின்னு சொன்னதை தவிர அவங்க அவங்களோட தங்கச்சியை பற்றி இது வரைக்கும் பேசினதே கிடையாது. இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை இவ்வளோ நாளாக அவங்க எப்படி ஞாபகத்தில் வச்சுருந்தாங்க? அவங்க மேஜிக்கல் உலகமே இல்லை அப்படின்னு தானே நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஹாரிக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. அங்கிள் வேர்னன் அவரோட வாயை திறந்தாரு. அதுக்கப்புறம் திரும்பவும் மூடிட்டாரு. திரும்பவும் வாயை திறந்தாரு. திரும்பவும் மூடிட்டாரு. திரும்பவும் 3ஆவது தடவையாக திறந்து ஸோ இதுங்க ஆக்சுவலாக இருக்குதுங்களா இந்த டிமெண்டீஸ் அப்படின்னு அவர் கேட்குறாரு. உடனே ஆன் பெட்டூனியா அவங்க தலையை ஆமான்னு அசைக்கிறாங்க. அங்கிள் வேர்னன் ஆன் பெட்டூனியாவை பார்க்குறாங்க. அடுத்து டட்லியை பார்க்குறாரு. அடுத்து ஹாரியை பார்க்குறாரு. யாராவது ஒருத்தர் அவருக்கு ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு கத்துவாங்களோ அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அவர் திரும்பவும் அவர் பேசுறதுக்கு வாயை திறக்கிறாரு. ஆனால் அந்த நேரத்தில் 3ஆவதாக ஒரு ஆள் திறந்திருந்த அந்த ஜன்னல் வழியாக உள்ளே வருது. கிச்சன் டேபிள்லேயே விழுது. ஹாரி அந்த அவளோட வாயில இருந்து ஒரு லெட்டரை எடுக்கிறான். அதை பார்க்கறதுக்கு ஒரு அஃபிஷியல் என்வலப் மாதிரி இருந்தது.
போதும், ஆந்தைகள்லாம் போதும் அப்படின்னு அங்கிள் வேர்னன் சொல்லிட்டு வேகமா ஜன்னல் கிட்ட போய் அதை இழுத்து மூடுறாரு. டியர் மிஸ்டர் பாட்டர், கிட்டத்தட்ட 22 நிமிஷங்களுக்கு முன்னாடி வந்த எங்க போன லெட்டர்ல மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கோட டெசிஷனான உங்க வாண்டை முறிக்கிறதுன்றத நாங்க மறுபரிசீலனை செஞ்சிருக்கோம். நீங்க உங்க வாண்டை உங்களோட டிசிப்ளினரி ஹியரிங் வரைக்கும் வச்சுக்கலாம். அந்த நேரத்துல ஒரு அஃபீஷியல் டெசிஷன் எடுக்கப்படும். ஹாக்வுட் ஸ்கூல் ஆஃப் விச்கிராஃப்ட் அண்ட் விசாட்ரியோட ஹெட்மாஸ்டரோட நடத்தப்பட்ட டிஸ்கஷன்ஸில் மினிஸ்ட்ரி என்ன முடிவு பண்ணியிருக்குன்னா உங்களோட எக்ஸ்பல்ஷனும் அந்த நேரத்திலேயே முடிவு பண்ணப்படும்னு. ஆனால் அது வரைக்கும் நீங்கள் ஸ்கூலில் இருந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டதா மினிஸ்ட்ரி அறிவிச்சிருக்கு. வித் பெஸ்ட் விஷஸ், மஃபில்டா ஹாப்கெர்க், இம்ப்ராப்பர் யூஸ் ஆஃப் மேஜிக் ஆஃபீஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் அப்படின்னு அந்த லெட்டரில் எழுதியிருந்தது. ஹாரி அந்த லெட்டரை 3 தடவை வேக வேகமாக வாசிக்கிறான். அவனோட நெஞ்சில் இருந்த இப்போ பாரம் கொஞ்சம் லைட்டாக குறைஞ்சிருக்கு. அவனை எக்ஸ்பெல் பண்ணலை, ஆனால் மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கில் அவனுக்கு ஒரு ஹியரிங் நடக்கும். வெல், இப்போ என்ன, உனக்கு தண்டனை எதுவும் கொடுத்துருக்காங்களா? தூக்கு தண்டனை மாதிரி ஏதாவது அப்படின்னு அவர் கேட்குறாரு. நான் ஒரு விசாரணைக்கு போக வேண்டி இருக்கும் அப்படின்னு ஹாரி சொல்லலாம். அங்கே உனக்கு தண்டனை கொடுப்பாங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஐ சப்போஸ் ஸோ அப்படின்னு அவன் சொல்லறான். சரி, அப்போ உனக்கு ஹோப் இருக்கு அப்படின்னு அங்கிள் வேர்னன் சொல்கிறாரு. சரி, அவ்வளோதானே, நான் போகிறேன் அப்படின்னு ஹாரி எந்திரிக்கிறான். இல்லை, உட்காரு அப்படின்னு அங்கிள் வேர்னன் சொல்கிறாரு. இப்போ என்ன அப்படின்னு ஹாரி கேட்குறான். டட்லி அப்படின்னு அங்கிள் வேர்னன் கத்திட்டு, எனக்கு என் பையனுக்கு என்னாச்சுன்னு இப்போவே தெரியணும் அப்படின்னு அவர் கோபமாக சொல்லுறாரு. சரி அப்படின்னு ஹாரியும் சொல்லிட்டு அவனும் உட்காடுறான். அவனோட வான்ல இருந்து ரெட் அண்ட் கோல்டு ஸ்பார்க்ஸ் வருது. 3 டர்ஸ்லீஸும் திடுக்கிட்டு பயந்துட்டு அவனோட வாண்டை பார்த்து பயப்படுறாங்க. டட்லியும் நானும் மேக்னோலியா கிரசண்ட்டுக்கும் விஸ்டீரியா வாக்கும் நடுவில் இருக்கிற சின்ன தெருவில் வந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு ஹாரி வேகமாக பேச ஆரம்பிக்கிறான். டட்லி என்ன வம்பிழுத்தான், அதனால் நான் என்னோட வாண்டை வெளியே எடுத்தேன், நான் அதை யூஸ் பண்ணலை. அந்த நேரத்தில் 2 டிமெண்டர்ஸ் வந்தது அப்படின்னு அவன் சொல்லறான். ஆனால் இந்த டிமெண்டாய்ட்ஸ்னா என்னது, அதுங்க என்ன பண்ணும் அப்படின்னு அங்கிள் வேர்னன் கோவமாக கேட்குறாரு. நான் சொன்னனே, அதுங்க உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் வெளியே எடுத்துரும். அதுங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா கிஸ் பண்ணிடும் அப்படின்னு ஹாரி சொல்கிறான். கிஸ் பண்ணுங்களா அப்படின்னு அங்கிள் வேர்னன் முழிக்கிறாரு. அதுங்க வாய் வழியாக உங்களோட சோலை உறிஞ்சி எடுக்கிறத அப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னு அவன் சொல்லறான். ஆன் பெட்ரோனியா லைட்டாக அலறிட்டு, அவனோட சோலா, அதுங்க அதை எதையும் எடுக்கலையே அவனுக்கு உள்ள அப்படின்னு அவங்க சொல்லிட்டு அவங்க டட்லியை அவனோட தோள்பட்டையை பிடிச்சி உழுக்கிறாங்க. ஏதோ அவங்களால அவனோட சோலோட சத்தத்தை கேட்க முடிஞ்ச மாதிரி. அஃப்கோர்ஸ் அதுங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணலை, அந்த மாதிரி பண்ணியிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு ஹாரி சொல்லறான். ஸோ நீ அதுங்க கூட சண்டை போட்டியா இல்லையா தம்பி அப்படின்னு அங்கிள் வேர்னன் சத்தமாக கேட்குறாரு. அதுங்களுக்கு 2 விட்டியா அப்படின்னு அவர் சொல்லறாரு. நீங்கள் டிமெண்டருக்கு அப்படி 2 விட முடியாது அப்படின்னு ஹாரி சொல்லறான். அப்புறம் ஏன் அவன் நல்லா இருக்கான், ஏன் அவன் எம்டியா இல்லை அப்படின்னு அங்கிள் வேர்னன் கேட்குறாரு. ஏன்னா நான் ஒரு பேட்டர்னஸ் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் கிச்சன் ஃபயர் பிளேஸில் இருந்து 4வது அவுல் வந்து விழுது. For God's sake, இனிமே எனக்கு இங்கே ஆந்தைகள் வரக்கூடாது, நான் இதை டாலரேட் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு அங்கிள் வேர்னன் கத்துறாரு. ஆனால் ஹாரி ஏற்கனவே எந்திரிச்சு போய் அந்த அவளோட காலில் இருந்து ஒரு பார்ச்மெண்ட்டை எடுக்கிறான். அவன் இந்த லெட்டர் டம்பிள்டோர் கிட்ட இருந்தா வரும்னு ரொம்பவே கன்வின்ஸ் ஆகி இருந்தான். டம்பிள்டோர் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி டிமெண்டர்ஸ், மிஸ்ஸஸ் ஃபிக், மினிஸ்ட்ரி லெட்டர்ஸ் எப்படி அவன் இருக்கான்னு டம்பிள்டோர் எழுதியிருப்பார்னு நினச்சான். ஆனால் முதல் தடவையாக அவன் சீரியஸோட ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்து ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிருந்தான். அங்கிள் வேர்னன் கத்துறதையோ அந்த ஆவுல் திரும்பவும் சிம்னி வழியாக வெளியே போனதையோ கண்டுக்காத ஹாரி சீரியஸோட மெசேஜை வாசிக்கிறான். ஆர்தர் இப்போ தான் என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொன்னார். வீட்டை விட்டு வெளியே போயிடாத, நீ என்ன பண்ணாலும் அப்படின்னு அதில் எழுதியிருந்தது. ஹாரி இது ஒரு இன்அடிக்குவேட் ரெஸ்பான்ஸாக நினச்சா. ஏன்னா இன்னைக்கு ராத்திரி அவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, ஆனால் லெட்டரில் ஒன்றுமே இல்லை. அவன் அந்த பார்ச்மெண்ட்டை திருப்பி பார்க்குறான், வேற ஏதாவது எழுதியிருக்கான்னு. ஆனால் அங்கேயும் ஒன்றும் இல்லை. அவனோட கோவம் இப்போது பயங்கரமாக ஆயிடுச்சு. யாருமே அவன் தனியால் 2 டிமெண்டர்ஸை சமாளிச்சிருக்கான்றதுக்கு ஒரு வெல்டன் கூட சொல்ல மாட்டாங்களா? 2 பேருமே மிஸ்டர் வீஸ்லியும் சீரியஸும் அவன் ஏதோ தப்பு பண்ண மாதிரி நடந்துக்கிறாங்களே. எல்லாரும் ஏன் அவன் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க? A peck, I mean a pack of owls, உள்ளேயும் வெளியும் என் வீட்டுக்குள்ளே வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. இது நடக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவள்ஸ் வரதை என்னால் ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு சீரியஸோட லெட்டரை அவனோட கையில் கசக்கி வச்சுக்கிறான்.